என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அம்மா நேத்து ரியா நாங்க இல்லாம அழுதாளாமா? ரியா என்னம்மா பண்றா? உங்களுக்கே தெரியும் அவ நான் இல்லாம இருக்க மாட்டான்னு. அவ சாப்பிட்டாளா தூங்குனாலா எதுவும் தெரியாம எங்களுக்கு அங்க நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. ராத்திரியே கிளம்பி வரலாம்னு நினைச்சோம். அப்புறமும் சரி நீங்க ஏதாவதுன்னா போன் பண்ணுவீங்கன்னு தான் நான் வராம இருந்தேன். ஏமா நீங்க போனே பண்ணல? டே அவளும் தூங்க போற நேரத்துல அப்பா அப்பான்னு அழுதுட்டு தான் இருந்தா. நானும் சரி அவ ரொம்ப அழுதுட்டான்னா எப்படியும் உன் வாப்பாவே உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட சொல்லிடுவாரு. அப்போ உன்னை கூப்பிடலான்னு தான்டா நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவர் என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி அவளை தூங்க வச்சுட்டாருடா. இதோ இப்ப காலையில கூட அம்மா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்பவும் அவர் என்னென்னத்தையோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அம்மா அவருக்கு என்ன வேணா சமாளிக்கட்டும், ஆனா எங்களால ரியா இல்லாம இருக்க முடியாது. ரியாவை கூட்டிட்டு போலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். போய் ரியாவை தூக்கிட்டு வாங்க போங்க. ரியாவை தூக்கிட்டு வர்றதா? டேய் உன் வாப்பா கிட்ட போய் நான் எப்படிடா கேட்பேன்? நேத்தே அவ அப்பா இல்லாம தூங்க மாட்டான்னு அவர்கிட்ட சொன்னதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொல்லி என்கிட்ட சத்தம் போட்டாரு. இப்ப நான் போய் நீ வந்திருக்க குழந்தைய கூட்டிட்டு போற குழந்தைய கொடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உன் வாப்பா கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாதுப்பா. நீங்க பேசலனா என்ன, எனக்கு என் பொண்ணு வேணும். நான் வந்து அவர்கிட்ட கேக்குறேன். வந்து கேளு வா. மா உள்ள வாடா, நீயே வந்து கேளு. என்ன பாத்துட்டு இருக்க? எப்படியும் ரியாவை கூப்பிடணும்னா உள்ள வந்து தானே ஆகணும். வாண்ணே. அது இல்லடி சாரா, அன்னைக்கு என்னானாலும் சரி இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு வீரப்பா சொல்லிட்டு போனேன். இப்போ எப்படி இந்த வீட்டுக்குள்ள போறதுன்னு தான் யோசிக்கிறேன். அட இவ்வளவுதானே அண்ணே, வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனேன். மிதிக்க வேண்டாம், தாண்டி வந்துரு. ஏய் சாரிங்க. இப்போ என்னன்னாலும் ரியாவை கூப்பிடுறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள போய் தானங்க ஆகணும். போலாம், ஆனா போய் அங்கேயே இருப்போன்னு மட்டும் நினைக்காத. ரியாவை கூட்டிட்டு இப்பவே கிளம்புறோம். என்னன்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? வாசப்படி எப்படி தாண்டறதுனா? முன்னாடி எல்லாம் நீ நைட் லேட்டா வரும்போது அப்பா கேட்ட பூட்டிட்டா மதிலுக்கு ஏறி தாண்டுவியே, அந்த மாதிரி தாண்டி வாண்ணே. சாரிங்க. டாடா அடே பாப்பா தூங்கி எந்திச்சதோ அப்பா வந்து வர சொன்னீங்க. அப்பா காணோம். அது அப்பா வந்துருவாம்மா, அவன் வரட்டும். நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே போக வேண்டாமா? போய் பலூன் வாங்கணும், கடைக்கெல்லாம் போகணும். அப்பா வந்துட்டேன் டாடா. அப்ப நம்ம அப்பாவையும் கூட்டிட்டு போய் பலூன் வாங்கலாம். சரி சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பலூன் வாங்க போக முடியும். அப்ப கதை சொல்லுங்க டாடா. அப்பா எனக்கு கதை சொல்லிதான் மம்மி தருவாரு. கதையா? சரி சரி, கதை சொல்றேன். அது ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். சரி, குருவினா குருவி. ஒரு குருவி இருந்துச்சான். நல்ல காக்கா குருவின்னு எத்தனை நாளைக்கு உங்களால சமாளிக்க முடியும்? என்ன பாத்தி? இக்கா நீங்க குழந்தை மேல பாசமா இருக்கிறது, அவளை பாத்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எத்தனை நாளைக்கு அவ அம்மா அப்பாவை காமிக்காமையே உங்களால சமாளிக்க முடியும்? ரியா ஏதோ இந்த வீட்டுல முன்னாடியே இருந்ததுனால அம்மா அப்பா இங்கதான் இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க அப்ப வந்துருவாங்கன்றதுனாலதான் அவ அமைதியா இருக்கா. ஆனா உங்களால ரொம்ப நாளைக்கெல்லாம் சமாளிக்க முடியாதுக்கா. அதை நான் சமாளிச்சுக்கிறேன் பாத்தி, நான் பாத்துக்கிறேன். பாருங்க பாருங்க, இப்ப உங்க புள்ள வரான். அவன் கிட்ட முதல்ல எப்படி குழந்தைய கொடுக்காம சமாளிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ரியா ரியா ஷமீர். என்ன? இல்லைங்க, ரியாவை தாத்தா கூட இருக்க போறோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்போ அவளை நம்ம கூட்டிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவ ஃபீல் பண்ணுவாள்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இங்கேயே விட்டுட்டு போய் நம்ம ஃபீல் பண்ணிக்கலாமா? இல்லைங்க வேண்டாம். அப்ப பேசாம இரு. என்ன பாத்தி, நேத்து இந்த வீட்டுல இருக்க சொன்னதுக்கு என்னமோ எங்களால இந்த வீட்டுல இருக்க முடியாது ரோசமா பேசிட்டு போனாங்க. இப்ப என்ன இந்த வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க? மா நாங்க ஒண்ணு இந்த வீட்டுல இருக்கிறதுக்காக வரல, ரியாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வாரியா நம்ம வீட்டுக்கு போலாம். நிக்க சொல்லு பாத்தி. ஏன் பேத்திய என் வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்களா? மா அவ எங்க பொண்ணு, அவ எங்க கூட தான் இருக்கணும். எங்க பொண்ணை நாங்க கூட்டிட்டு போறோம். யாருக்காவது எங்க பொண்ணை பார்க்கணும்னு இருந்தா நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து எங்க பொண்ணை பார்த்துட்டு போக சொல்லுங்க. அதுலலாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா எங்க பொண்ணை எங்களால இங்க விட்டுட்டு போக முடியாது. எங்க பொண்ணை நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ரியா வா போலாம்.
ஃபாத்தி, என் பேத்தியை இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிருவாங்களா? எங்க புள்ளைய தூக்க சொல்லு பாப்போம். எங்க பிரியாவை தூக்குங்க. ஏ ஐஷு, நான் தூக்குனா அவர் ஏதாவது சொல்லுவாரு. அவர் தான் உன்கிட்ட பேச மாட்டாரே, நீ தூக்க. என்னது நானா? ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்க தூக்குங்க, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே, தூக்குங்க. இங்க பாரு ஃபாத்தி, இவங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததே என் பேத்திக்காக மட்டும்தான். என் பேத்திக்காக என் பிடிவாதத்தையும் விட்டு கொடுத்து இவங்களை இந்த வீட்ல இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கேன். புள்ளைய விட்டு இருக்க முடியலன்னா இந்த வீட்ல இருக்க சொல்லு. அதை விட்டுட்டு பிள்ளைய இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போனாலும் யாராவது நினைச்சாங்க, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். இந்த முகமது பாஷா யாருன்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா பிள்ளைய தூக்கிட்டு போக முடிஞ்சா தூக்கிட்டு போக சொல்லு. என்னண்ணே வாப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நீ ரியாவை கூட்டிட்டு போவ? ஏ சாரா, உன் அண்ணன் என்ன நினைச்ச? ஏன் உன் பாப்பா இப்படி சொல்லிட்டா உடனே அவர் பயந்துட்டு ரியாவை கூட்டிட்டு போகாம இங்கே இருந்துருவாருன்னு நினைச்சியா? அவருக்கெல்லாம் யாரை பார்த்தும் பயம் இல்ல. இப்ப ரியாவை கூட்டிட்டு நாங்க போகத்தான் போறோம். என்னங்க என்னங்க போறோம்ல? நேரம் பார்த்து கலாய்க்கிற. ஐயோ இல்லங்க, போறோம்னு நீங்க தானே சொன்னீங்க. எப்படியோ பாப்பாவை மீறி உன்னால ரியாவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போக முடியாது. பேசாம இந்த வீட்லயே இருந்துருங்கண்ணே. ஐயோ சாரா, உனக்கு சொன்னா புரியாது. நாங்க இந்த வீட்ல இருந்தா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். ஐயோ என்னென்ன பிரச்சனை வரும்? அப்படியே பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை கண்டு பயப்படுறவனா நீ? நீ பார்க்காத பிரச்சனையா என்ன? எவ்வளவோ பார்த்துட்ட, இத பார்க்க மாட்டியா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிச்சிருவனே. நீ யாரு? இல்லை பம்பரிக்கட்டு தலையா, நீ ஆடின ஆட்டத்துக்கு உன் காலை ஒடிச்சு அடுப்புல வச்சிருந்துருக்கணும்டா. ஆனா இப்படி கட்டி போட்டு படுக்க வச்சதோட விட்டுட்டாவோ. இருல இந்த காலை சரியா போனதுல திரும்பவும் பார்க்குக்கு போறேன், யூரினுக்கு போறேன்னு கிளம்பி போவ. இப்ப நான் பாக்குற வைத்தியத்துல இன்னொரு ஒரு வருஷத்துக்கு இந்த காலை தூக்க முடியாம இங்கேயே நம்மள கிடக்க போறேன். இக்கிழவி வலிக்குது, மெதுவா. ஐயோ மாப்பிள்ளை, பின்ன அடிபட்ட கால வலிக்காம வேற என்ன செய்யும்? காலில எள்ளு முடிஞ்சு கிடக்கு. இப்போ இந்த எண்ணெயை போட்டு நீவினாதான் எள்ளெல்லாம் கூடும். அதுக்கு இந்த எண்ணெயை போட்டு நீவத்தானே வேணும். அப்புறம் வலிக்குது புளிக்குதுன்னு சொன்னா நான் என்ன செய்ய? அப்புறம் இப்படி நல்லா எண்ணெய் ஊத்தி அழிச்சு நீவினா மட்டும்தான் கால் எள்ளெல்லாம் கூடும். அதனால கொஞ்சம் வலியை போட்டுக்கிட்டு அமைதியா இருங்க மாப்பிள்ளை. ஐயோ சரி கிழவி, அதுக்குன்னு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மெதுவா தான் நீவேன். அம்மாச்சி, அவர் தான் வலிக்குதுன்னு சொல்றாருல, கொஞ்சம் மெதுவா நீவி விடுங்க அம்மாச்சி. இட்டி காயம் மெதுவா செய்யறதுக்கு நான் என்ன இந்த கோலமா போட்டுட்டு கிடக்கேன்? இது வைத்தியம் மிட்டி. இப்படி அழுத்தி நீவினாதான் கால்ல உள்ள வலி எல்லாம் சரியா போகும். அப்படி உன் புருஷனுக்கு வலிக்குதுண்டா நீயே வந்து நீ விட வேண்டியதானே? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஐயோ சரி அம்மாச்சி, சரி நீங்க பண்ணுங்க. இப்போ இங்க நான் தான் டாக்டர். இந்த டாக்டர் வைத்தியம் பார்க்கும்போது கம்மன் இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரி மாப்பிள்ளை, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றீவோ, உங்களுக்கு வலி தெரியாம இருக்கிறதுக்கு நான் வேணும்டா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வைத்தியம் பார்க்கிறேன். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். பரவாயில்லையே மாப்பிள்ளை, என்னதான் கால் வலி இருந்தாலும் நான் பாட்டு பாதையில கூட சேர்ந்துக்கிட்டு எச பாட்டு பாடுறீங்களே, பிரமாதம் போங்க. கிழவி பாட்டு பாடுறனா? கால் வலி தாங்க முடியாம இங்க கத்திட்டு இருக்கேன், அது உனக்கு பாடுற மாதிரி இருக்கா? ஐயோ மாப்பிள்ளை, வலியில கத்துனீங்களா? நான் கூட ஏதோ நான் பாடுற பாட்டுக்கு தான் கூட சேர்ந்துக்கிட்டு எச பாட்டு பாடுறீவோன்னு நினைச்சேன். நினப்பு கிழவி, நீ என்ன தைச்சதெல்லாம் போதும், ஒன்னும் தேவையில்ல, எந்திரிச்சு போ. ஐயோ மாப்பிள்ளை, அப்படி சொல்லாதீவா மாப்பிள்ளை. கால் வலி சரியாகணும், எல்லாம் கூடி திரும்ப எந்திரிச்சு நடக்கணுமா வேண்டாமா? இது வைத்தியர் கொடுத்த எண்ணெய், தினத்துக்கு இது தேய்ச்சா மட்டும்தான் கால் வலி சரியாகும், எள்ளு கூடும். ஐயோ கிழவி, எனக்கு எள்ளும் கூட வேண்டாம் பல்லும் கூட வேண்டாம், முதல்ல எந்திரிச்சு போ இங்க இருந்து. ஐயோ மாப்பிள்ளை, இந்த எண்ணெய் கேட்டி கால் சரியா போவாது. அப்புறம் உங்களால கடைசி வரைக்கும் நடக்கவே முடியாம போய்விடும் மாப்பிள்ளை. இங்க மாப்பிள்ளை, இந்த ஊர்ல ஒரு டாக்டரோ ஒரு ஆஸ்பத்திரியோ கூட கிடையாது. ஏதாவது ஆஸ்பத்திரியில போய் காமிச்சு 2 மாத்திரையை வாங்கி முழுங்கி போட்டா எல்லாம் சரியா போகும்னு சொல்றதுக்கு.
இப்போதைக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சா மட்டும்தான் உங்க காலு குணமாவும் பாத்துக்கோங்க. ஏ கிழவி, சரி என்ன தானே தேய்க்கணும், அது நீ ஒன்றும் தேய்க்க வேண்டாம், காயத்ரி கிட்ட கொடு, அவ தேய்ப்பா. என்னது காயத்ரியா? ஐயோ மாப்பிள்ளை, அவ பச்சை மண்ணு, அவளுக்கு இந்த வைத்தியம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. எங்க திருவினா எங்க வடிய மட்டும் எனக்கு தானே தெரியும். என்னது உடையிருதா? அது வந்து எங்க உடஞ்சி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். நான் அந்த இடம் பார்த்து நல்லா எண்ணெய் போட்டு நீவுவேன், அவளுக்கு அது தெரியும்னு சொன்னேன். ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல, அவ எப்படியாவது நீவுவா. நீ முதல்ல அவகிட்ட எண்ணெயை கொடுத்துட்டு கிளம்பு கிளவி. சரி மாப்பிள்ளை, அப்புறம் உங்க விருப்பம். உங்க பொண்டாட்டி கையிலே எண்ணெய் கொடுத்துட்டு போறேன், அவளே தேய்க்கட்டும். இது காயு, இந்த டீ உன் புருஷனுக்கு நான் என்ன தேய்ச்சா பிடிக்க செய்ய மாட்டேங்குது. நீ தான் தேய்க்கணும் மாமா. இந்த நீங்க உன் புருஷனுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடு, நான் போறேன். ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? அதான் அந்த கிழவி இந்த எண்ணெய் தேய்ச்சாதான் காலு சரியாகும்னு சொல்லுதுல்ல, தேய்ச்சி விடு. சரிங்க. என் கையில உன் வீட்டுக்காரர் மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்காரு? அவர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்னம்மா அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? என் கையில நான் தெரியாம கேக்குறேன், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? எங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அன்னைக்கு ஏதோ என் புருஷன் கூட சண்டை போட்டு இனிமே இங்கதான் இருக்க போறேன்னு கோச்சிட்டு வந்தேன். சரி, உங்க கோவம் எத்தனை நாளைக்கு உங்களை பத்தி தான் எனக்கு தெரியுமே, அதனால நானும் எதுவும் பெருசா கண்டுக்காம இருந்தேன். ஆனா அப்ப கூட நீ கோச்சிக்கிட்டு வந்த உடனே உன் புருஷன் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு வரல, 2 நாள் கழிச்சு தான் வந்தாரு. சரி, அப்ப கூட ஏதோ சமாதானம் ஆயிட்டீங்க, இனி உன்னை கூட்டிட்டு போயிருவாருன்னு நினைச்சேன். பார்த்தா அப்போ உன்னை இங்கே விட்டுட்டு உன் புருஷன் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்ப 1 வாரம் 10 நாள் ஆகுது, இன்னும் உன்னை பார்க்க வந்தாரா? மா, இப்ப என்னமா உனக்கு? அவர் என்ன கூட்டிட்டு போலன்னு இருந்தா பிரச்சனையா? உனக்கு நான் இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் முகிலியும் மைனாவையும் கூட்டிட்டு என் வீட்டுக்கே போறேன். அடியே விவரம் கிட்டவளே, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு சொல்லலடி. ஒரு பொண்டாட்டி மேல பாசம் இருக்கிற புருஷனா இருந்தா, ஒரு பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு வந்துட்டா பொண்டாட்டியை வந்து சமாதானப்படுத்தி கூடயே கூட்டிட்டு போகணும். ஆனா உன் புருஷன் என்னடானா இதே ஊர்ல இருந்துகிட்டு உன்னை 10 நாள் ஆகி பார்க்க வராம இருக்காரு. அப்ப அவருக்கு உன் மேல என்னடி பாசம்? மா, அவருக்கு ஒண்ணு என் மேல பாசம் எல்லாம் இல்லாம இல்ல, அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைமா, அதனாலதான் அவர் கூட இருக்காரு. பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டு அவரே வந்து என்ன கூட்டிட்டு போவாரு. ஆமா, சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்காம ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை அவங்க பின்னாலேயே போச்சல்லு. இதெல்லாம் என்னடி பொழப்பு? இப்படி பொண்டாட்டியும் புள்ள குட்டிங்களையும் அம்மா வீட்டுல விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஃப்ரெண்டு பிரச்சனைன்னு அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. நீயும் எதுவும் கேட்காம எனக்கு என்ன உன் பாட்டுக்கு இருக்க? இங்க பாரு கையல், ஒண்ணு மட்டும் சொல்ற, நல்லா மனசுல பதிய வச்சுக்க. இப்படியே உன் புருஷன் ஃப்ரெண்டுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் கடைசியில 2 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நீ தான் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டேன். ஐயோம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. என்னடி சும்மா இருக்கிறது? நான் சும்மா இருக்கிறதுனால தான் உன் புருஷன் உன்னையும் உன் பிள்ளைங்களையும் இங்க கொண்டு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா ஃப்ரெண்டுங்களோட சுத்திக்கிட்டு இருக்காரு. ஐயோ சக்தி, வாங்க சக்தி. ஐயோ மாப்ள, வாங்க மாப்ள, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் கையல் கிட்ட உங்களை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க பெருமையா பேசும்போதே நான் வந்துட்டேன் அத்தை. சரி மாப்ள, சரி உட்காரு மாப்ள, உங்களுக்கு காபி எடுத்துட்டு வரேன். வேண்டத்த, நான் காப்பி குடிக்கிறதே நிறுத்திட்டேன். நீங்க கொஞ்சம் போறீங்களா? எனக்கு கையல் கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க மாப்ள, பேசுங்க. சக்தி, வாங்க சக்தி, உட்காருங்க. சக்தி, அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க ஏதோ தெரியாம ஏதேதோ பேசிட்டாங்க, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க சக்தி. இல்ல கையல், அத்தை பேசுனதுலாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. சொல்லப்போனா அவங்க சொன்னது சரிதானே. பொண்டாட்டியும் குழந்தைங்களையும் அம்மா வீட்டுல விட்டுட்டு இத்தனை நாள் வந்து பார்க்காம ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டு கூடயே போய்கிட்டு இருந்தா அது யாருக்கா இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும். சொல்லப்போனா உன் அம்மா கேட்ட கேள்வி எல்லாத்தையும் நீ தான் என்கிட்ட கேட்டிருக்கணும். சக்தி, என்ன சக்தி பேசுறீங்க? ஷமீரனோட ப்ராப்ளம்காக தானே நீங்க பாவம் அவர் கூட இருக்கீங்க. அவர் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா அம்மாவுக்கு தெரியாதுல்ல. இல்ல கையல், ஷமீரும் நானும் எப்படின்னு உனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு எனக்கு முக்கியம்தான். ஆனா நீங்க வந்து 10 நாள் ஆகுது. இந்த 10 நாள்ல ஒரே ஒரு தடவை தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் நான் உன்னை பார்க்க கூட வரல. இப்ப கூட ஷமீர் எக்ஸாமுக்காக சென்னை போகணும்னு ஐஷு இங்க கொண்டு வந்து விடுறதுக்காக வந்தேன். அப்ப கூட உங்ககிட்ட சரியா கூட உட்காந்து பேசல, கிளம்பி போயிட்டேன். இப்போ 2-3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வரேன். இந்த 2-3 நாள் அவன் என் போன்ல தான் ஐஷு கூட பேசிட்டு இருந்தான். நான் உன்கிட்ட கூட சரியா பேசல. ஆனா இதை பத்தியெல்லாம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. உன் அம்மா சொல்ற மாதிரி எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், உன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு என்னைக்காவது உனக்கு தோணியிருக்கா கையல்? ஏன்னா உனக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஆனா நான் அது எதையுமே புரிஞ்சுக்காம நான் அவன் கூடயே இருக்கேன். அதனால உனக்கு என்னைக்காவது தோணியிருக்கா கையல் எனக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு?
ஐயோ என்ன சக்தி நீங்க அப்படியெல்லாம் எனக்கு என்னைக்குமே தோணுனதில்ல சக்தி. இப்ப ஷமீரனாக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால தான் நீங்க அவர் கூட இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்கிட்ட எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? அப்படி ஒருவேளை உங்களுக்கு என் மேல பாசம் இல்லைன்னு எனக்கு தோணுனா, உங்க மேல எனக்கு கோவம் இருந்தா அதை நான் உங்ககிட்ட காட்டாம இப்படி நல்லா பேசிட்டு இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்நேரத்துக்கு பஜாரி மாதிரி ஆடி இருந்திருக்க மாட்டேன். கையல், நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன்டி. சக்தி, நானும் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே அளவுக்கு எனக்கும் உங்க மேல பாசம் இருக்கு. நான் உங்களை புரிஞ்சுக்குவேன், எதுவும் நினைக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நீங்க உங்க ஃப்ரெண்டோட இருக்கீங்க. அப்படி நீங்க என்ன புரிஞ்சுக்கும் போது நான் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேனா சக்தி? ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசமே நீங்க என்ன பார்க்க வரலனாலும் உங்க மனசுல இந்த கையல் மட்டும்தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் சக்தி. தேங்க்ஸ் கையல். சத்தியமா உங்க இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்திருந்தாலும் என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டா. என் லைஃப்ல அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு எல்லாரும் இருந்திருந்தா எனக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்களோ அதை விட அதிகமாவே என் நண்பன் எனக்கு பண்ணியிருக்கான். இவங்க எல்லாருடைய ஸ்தானத்திலையும் நான் அவனை தான் வச்சு பாக்குறேன். அவனும் அப்படிதான். எனக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பானே தவிர எதுக்காகவும் என்ன விட்டு கொடுக்க மாட்டான். இப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது எனக்கு அவன் கூட நிக்கிறத தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்க தோணல கையல். ஐயோ சக்தி, எனக்கு இதெல்லாம் தெரியாதா? உனக்கு தெரியும் கையல், ஆனா உன் அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அதுவும் இல்லாம இவ்வளவு நாள் உன்னை பார்க்க வராம உன்னை இங்க இருக்க வச்சதுதான் தப்பு. இப்போ அவனோட பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு. அவன் வீட்டுக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டாம். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படியே சக்தி? சரி போலாம். சரி இருங்க, நீங்க இப்பதானே வந்தீங்க. அம்மா அப்படி பேசுனதுனால தானே நீங்க காஃபி வேண்டாம்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், இருங்க. இல்லடி, அவங்க அப்படி பேசுனதுக்காகன்னு இல்ல, உண்மையாவே நான் காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டேன். காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டீங்களா? இது எப்பத்துல இருந்து? இப்பத்துல இருந்து. இப்பத்துல இருந்தா? சரி, இப்ப காஃபி வேண்டானா வேற என்ன வேணும்? நீதான் நான் சொல்லாமையே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவளாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்னு உனக்கு புரியல? சக்தி, கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும், ஆனாலும் என்னதாகும். மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூவப்போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என் உள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.